ஜாப் ரெஃபரல் இருந்தா போதும் ஐடில ஈஸியா வேலைக்கு போலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால ஐடிக்கு வேலைக்கு போகவே முடியாது. ஜாப் ரெஃபரல்னா என்னன்னா, ஒரு கம்பெனி கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ண போறாங்கன்னா அந்த ஹையரிங் கால அட்வர்டைஸ் பண்றதுக்கு சில அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிஸ்லாம் கேண்டிடேட்ஸை அவ்வளவு சீக்கிரமா ஹையர் பண்ணிட மாட்டாங்க. ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கும். இந்த லென்த்தி ப்ராசஸை அவாய்ட் பண்ணிட்டு குயிக்கா கரெக்டான கேண்டிடேட்டை ஹையர் பண்றதுக்கு தான் ஐடி கம்பெனிஸ்லாம் இந்த ரெஃபரல் சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனிஸ் தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. எம்ப்ளாயிஸ் தனக்கு தெரிஞ்ச ஒரு சூட்டபிளான கேண்டிடேட்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபரல் மூலமா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டை வேணா கிளியர் பண்ண முடியுமே தவிர வேலைலாம் கண்டிப்பா வாங்கிட முடியாது. வேலை வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் இன்டர்வியூல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுல தான் இருக்கு. மறக்காம இந்த ரீல ரெஃபரல் இருந்தா போதும் ஈஸியா ஐடில வேலை வாங்கிடலாம் நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க.